விட்டது. ஆகவே நான் சென்று கானகத்தில் இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி விட்டு வருகிறேன். இப்ப நீங்க தனியா பாருங்க, உனக்கு துணையாக நானும் வருகிறேன் சார். எனக்கு துணையா? எப்பொழுதுமே ஆடிய வேட்டையை நான் பார்க்கவில்லை. அதனால் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல். அழைத்து செல்லுகின்றேன். துணை மட்டும் என்று சொல்லாது. சரி, புறப்பட்டு போகலாம். ஆகவே நம் ஆடக்கூடிய வேட்டை தர்ம வேட்டையாகவே இருக்கிறது. ஒரு மிருகத்துக்கு உயிர் சேதமாகவே இருக்கவே கூடாது. தர்ம வேட்டைனா என்ன புரியலங்க ஐயா எனக்கு. தர்ம வேட்டை என்றால் ஒரு மிருகத்துக்கு உயிர் சேதம் இருக்கக்கூடாது. நாம் ஆட வேண்டிய வேட்டையில் மிருகமெல்லாம் பார்த்து விரண்டோட வேண்டும். நம்ம எழுத்து வந்த மிருகத்துக்கு நம்ம வேட்டையாடணும். நம்ம பார்த்து பயந்து ஓரத்தா நம்ம கை வைக்கூடாது. அது மட்டுமல்ல, என்னோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி இப்படி மகனை நீ போகவே கூடாது. இல்லை, என் பையன் வரும்போது சொல்லி அனுப்பிச்சேன். என்னன்னு அவன் எலி குஞ்சினா பயங்கரமா சாப்பிடுவான். அதுதான் தட்டி கானகத்தில் எலி குஞ்சு வேணுமா? ஏதோ ஒன்று சேர்த்தாங்க. ரொம்ப இருமா பண்ணாதே அவன்கிட்ட. கொட்டி பாப்பியா சீரி வந்து, அதாவது யானைகள்லாம் கட்டிட்டு வந்த யானைகள்லாம் ஓடி விட்டு அந்த மனம் செல்ல வேண்டும். அப்படியே புறப்படும். அந்த குடிமக்களின் பணிகளை அழைத்துவா. அதோ பார்த்தாயா, பன்றி கூட்டமெல்லாம் வெண்பன்றி எல்லாம் கத்திட்டுக் கொண்டு வருகின்றது. நல்லா போயிடுச்சு, எதுவுமே கிடையாது. அதோ பார்த்தாயா, சிங்க கூட்டமெல்லாம் சீறி எழுந்து வருகிறது. ஆமாங்க, அதான் அசிங்கம். சாரியா கஞ்சித்துக் கொண்டு சீறி வருகிறதா? அந்த பக்கம் கலப்புது. சிங்கம் அது உடம்பு
வேதம் என்பதே இல்லை. எதுவுமே கிடையாது. தர்ம வேட்டையாக ஆடிவிட்டோம். மக்களோட குறையை தீர்த்து விட்டோம். டேய், எல்லாம் கிளம்பிச்சு. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு முன்னதாக நமது நாடு செல்வ நீ அரண்மனைக்கு சென்று உணவுப் பொருள் சேகரித்து அப்படியே வேட்டையாடியது அயற்சியாக இருக்கின்றது. இதோ இருக்கின்றதே மரம். இந்த மரத்தின் நீங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாமே. நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா? இப்பொழுது பார் என்ன செய்கின்றேன். சம்பவம் இது போன்ற கனவு இதுவரை என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை கண்ணே. நான் எப்படி என்னுடைய நாவினால் உனக்கு எடுத்துரைப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை. சந்திரமதி, கனவு கண்டதோ புதுமை, அதில் ஒருவரை முனிவருக்கு அழைத்து விட்டு மூவர் என்னை விட்டு பிரிய கண்டேன். ஒருவர் மட்டும் என் தோலை பிடித்து உறுதியாக நிற்க கண்டேன். இப்ப நீ கண்டீங்களே கனவு, இது பகல் கனவுத்தான். பகல் கனவு என்றுமே படிக்காத அத்தா. நினைத்தால் பழமாக இருக்கின்றது. அந்த இறைவன், அந்த சிவபெருமான் இருக்க நமக்கு என்ன குறை இருக்கின்றது? அந்த ஆதி சிவன் அருளால் நமக்கு எந்த ஒரு குறையும் வராது. புறப்படு போகலாம். அரைச்சந்திரனுக்கோ அவனிடத்திலிருந்து 5 மனைவிகள் அவனை விட்டு பிரிவதாக கனவு காண செய்திருக்கின்றேன். முதல் மனைவியோ அவன் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய சிம்மாசனம். 2வது மனைவியோ அவன் கரத்திலே இருக்கக்கூடிய செங்கோல். 3வது மனைவியோ அவனிடத்திலே இருக்கக்கூடிய சத்தியம். 4வது மனைவி அவன் தாலி கட்டிய சந்திரமதி. 5வது மனைவி அவன் ஈன்றெடுத்த மகன் லோகிதாசன். ஆக 5 அவனை விட்டு பிரிய கனவு காண செய்திருக்கின்றேன். எப்படியும் போய் உரைத்து விடுவான் என்ற விஸ்வாமித்திரன் எளிமையாக பொய்யை பெற்று விடுவேன். அரசந்திரா, உன்னிடத்திலே பொன்னை வாங்கி செல்ல நான் வரவில்லை, பொய்யை வாங்கி செல்லவே வந்திருக்கின்றேன். இப்பொழுது
என் ஆசையில் இருந்து பெண்களை படைக்கின்றேன். சம்போ மகா